ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் லாஸ்ட் டாபிக் வந்து ஹவு டு லான்ச் ப்ரௌசர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செலினியம் யூஸ் பண்ணி ஹவு டு லொக்கேட் அன் எலிமெண்ட். செகண்ட் வந்து செலினியமோட பேசிக் கமாண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். ஓகே, சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரௌசர் வந்து எப்படி லான்ச் பண்ணுறாங்கிறத பார்த்தாச்சு. ஸோ ப்ரௌசர் லான்ச் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா அதில் வேல்யூ என்ட்ரு பண்ணணும். ட்ராப் டவுன்னா அந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுடைய செலினியம் ட்ரைவை வந்து எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் லொக்கேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது செலினியம் டிரைவரை வந்து அந்த எலமெண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லொக்கேட்டர்ஸ். ஓகே, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து செலினியமோட பேசிக் கமாண்ட்ஸில் வந்து வரும். அதாவது ஃபைண்ட் எலமெண்ட் சொல்லுவோம். ஃபைண்ட் எலமெண்ட் அதாவது பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணு, எதை யூஸ் பண்ணி அந்த யூஸ் பண்ணுறது தான் லொக்கேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்மளுடைய பேசிக் வந்து ஒன்ஸ் ஒரு ப்ரௌசர் லான்ச் ஆனோன்னு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணால் இதான் நம்மளுடைய கமாண்ட். ஓகே, ஸோ இந்த கமாண்டில் பாருங்கள். ஸோ இந்த கமாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட டிரைவர். சரியா, டிரைவர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டிரைவர். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செலினியமோட கமாண்ட், ஃபைண்ட் எலமெண்ட் கமாண்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் செலினியத்துக்கு. ஓகே, ரெண்டாவது எப்படி, அதுதான் பை கிளாஸ். எப்படிங்கிறது என்னது, பை. ஸோ பை இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லொக்கேட்டர்ஸ். நம்மளோட இங்கே பர்டிகுலர் வந்து இதோட லொக்கேட்டர் என்ன, ஐடி. ஓகே, இதே மாதிரி நம்மளுக்கு மல்டிபிள் லொக்கேட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லொக்கேட் பண்ணப்போ என்ன பண்ணணும், ஆக்ஷன் என்ன கமாண்ட் வந்து அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அதுதான் சென்ட் கீஸ். ஸோ சென்ட் கீஸுங்கிறது என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணணும். டெக்ஸ்ட்டில் வந்து வேல்யூ என்டர் பண்ணணும். ஸோ இந்த ஃபைனலாக வந்து இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ டிரைவர், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபைண்ட் எலமெண்ட்ங்கிற கமாண்டு, எதை யூஸ் பண்ணிங்கிறது தான் லொக்கேட்டர், சென்ட் கீஸுங்கிறது கமாண்டு, ஃபைனலாக பாஸ் பண்ணுறது வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறது என்னது, லொக்கேட்டர்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலினியம் லொக்கேட்டர்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, ஏ லொக்கேட்டர் இஸ் எ வே டு ஐடென்டிஃபை எலமெண்ட்ஸ் ஆன் அ பேஜ். ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா லொக்கேட்டர். ஓகே, ஸோ இன்டெரக்டாக சொல்லணும்னா இது வந்து ஃபைண்டிங் எலமெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தாலும் அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட், அவ்வளோதான். சரியா, ஸோ செலினியம் வந்து ட்ரெடிஷ்னலாக என்னென்ன லொக்கேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த லொக்கேட்டர்ஸ் தான். ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேட்டர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாம் ஸ்ட்ரக்சர்னா HTML டாம் ஸ்ட்ரக்சர். அதாவது எல்லா பேஜுக்குமே பிஹைண்ட் த சீன் வந்து ஒரு HTML கோடிங், XML கோடிங் இருக்கும். ஓகே, ஸோ அதில் தான் டேக்ஸு, ஐடிஸ், நேம் எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம செலினியம் வந்து ஒரு பேஜோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ என்னென்ன லொக்கேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம், செகண்ட் ஐடி, நேம், லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், டேக் நேம், எக்ஸ்பாத் அண்ட் CSS செலக்டர். இதை வந்து டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லொக்கேட்டர்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோட பேஜில் வந்து இது என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன். சரி வாங்க நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட். ஓகே, இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக என்ன பண்ணணுன்னா, ஸோ இந்த பேஜ் இருக்காது. இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபயர்ஃபாக்ஸ்லையும் இருக்கும், க்ரோமில் இருக்கும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணி இதில் நீங்கள் வந்து இங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள் ஐடி. ஸோ இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த லொக்கேட்டர்ஸ். நீங்கள் வந்து ஐடி யூசர் நேம்ங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுறதுக்கு. சரியா, ரெண்டாவது பாருங்கள் நேம். ஸோ நேம் யூசர் நேம்ங்கிறத வந்து டேக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஐடி பார்த்தாச்சு, நேம் பார்த்தாச்சு, கிளாஸ் நேம் பார்த்தாச்சு. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனில் பாருங்கள். ஸோ இந்த பட்டனில் வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் இல்லை, நம்ம ஒரு டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை அந்த பேஜ் வந்து லாகின் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு லிங்க்கு, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் டெக்ஸ்ட் சாஸ் லேப் பேக்பேக் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பர்டிகுலர் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணலாம், ஆக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், பார்ஷியல் லிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பைக் லைட் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த எலமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? இந்த டிஐவின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டேக் நேம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டேக் நேம் வந்து இன்புட் இருக்கும். ஸோ டிஐவிங்கிற டேக் நேம், ஏங்கிறது டேக் நேம். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். பட்டன் பார்த்தீங்களா, பட்டன்கிறது டேக் நேம். ஸோ இதுதான் வந்து டேக் நேம். ஸோ டேக் நேம் யூஸ் பண்ணியும் நீங்கள் பர்டிகுலர் பேஜில் வந்து எலமெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜில் டிஃபைனாக இருக்கக்கூடிய லொக்கேட்டர்ஸ். ஸோ கஸ்டமைஸ்ட் லொக்கேட்டர்ஸ் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஒன்று வந்து சிஎஸ்எஸ் செலக்டர், அது இன்னொன்று வந்து எக்ஸ்பாத். ஓகே. ஃபஸ்ட் நான் எக்ஸ்பாத் பற்றி பார்ப்போம், செகண்ட் நான் சிஎஸ்எஸ் செலக்டர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸ்பாத் அண்ட் சிஎஸ்எஸ் செலக்டர் பற்றி டீப்பாக நம்ம ஒரு செப்பரேட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஹை லெவலாக இது எப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பாத் எப்படிங்கிற சின்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்துக்கு வந்து ஸ்லாஷ்னு மென்ஷன் பண்ணுவோம். இதே அப்சல்யூட் எக்ஸ்பாத்னா ஒரு ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்பாத் பார்க்கும்போது அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு ஹிண்ட். ஓகே. ஸோ என்னோட வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னு வச்சுக்கோங்க, ஸ்லாஷ். செகண்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட டேக் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பேஜுக்கு வாங்க. ஸோ இந்த லாகின் பட்டனுக்கு வந்து நம்ம எக்ஸ்பாத் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேக் நேம் என்ன, இன்புட், சரியா? ஸோ டேக் நேம் வந்து இன்புட். ஓகே. நீங்கள் வந்து இந்த டேக் நேம் எனக்கு தெரியாது, எல்லா டேக் நேம்லேயும் என்னோடய பர்டிகுலர் எக்ஸ்பாத்தை ஃபைன் பண்ணணும், இந்த இன்புட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டார் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டேக் நேம் வந்து இன்புட். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய லொக்கேட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்மளோட லொக்கேட்டர் என்ன பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணலாம், டைப் யூஸ் பண்ணலாம், டைப் சப்மிட் யூஸ் பண்ணலாம், நேம் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணணும், @ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா ஐடின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த எலமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஈக்குவல் டு நம்ம ஆக்சுவலாக ஐடியில் என்ன டிஃபைன் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பட்டனை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பாத். ஓகே. ஸோ எக்ஸ்பாத் பற்றி டீப்பாக பார்க்கும்போது நம்ம இதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பாத். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்எஸ் செலக்டர் பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு டிஃபைனே பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பேஜ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைனை யூஸ் பண்ணுறது தான் இப்போ பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹைலைட் பண்ணேன்னா டாப்பில் உங்களுக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா இன்புட் ஹேஷ் லாகின் பட்டன் டாட் சப்மிட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதோட சிஎஸ்எஸ் செலக்டர். ஓகே. ஸோ இந்த டேகை நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய சிஎஸ்எஸ் செலக்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா இது எப்படி ரைட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில லாஜிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேக் நேம், செகண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஐடி என்ன இருக்கோ அதை கொடுக்க போகிறீங்க, அதுக்கு பேர் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இப்போ வந்து நம்மளுடைய டிரைவர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ லொக்கேட்டர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. வாங்க நம்ம ப்ரோக்ராம் போகலாம். இந்த லொக்கேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பேஜை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுனால பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் லான்ச் ப்ரௌசருக்குள்ள ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் டாப்பிக்கில் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து வெப் டிரைவர் இந்த பர்டிகுலர் லான்ச் ப்ராசஸ். ஸோ இது வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து லான்ச் பண்ணிடும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதான் வந்து செலினியம் இன்பில்ட் கமாண்ட்ஸ். கரெக்டாக. ஸோ டிரைவர் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரௌசரை வந்து நான் லான்ச் பண்ண. கரெக்டாக. இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து டாட் கெட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுன்னா
ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணும். ஸோ என்னோடய ப்ரௌசர் என்ன? ஸோ இதான் என்னுடைய URL. ஓகே, ப்ரௌசரில் URL. ஸோ இந்த URL பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய பேஜ் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ இந்த லான்ச் ஆன பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் பார்த்திங்கன்னா driver.close. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? பேஜ் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகிரும். ஓகே, இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் டைம் வந்து கொடுக்கலாம். ஸோ வெயிட்ஸை பற்றி நம்ம செப்பரேட் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் த்ரெட்டே வந்து வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வெயிட். ஓகே, இந்த கம்ப்ளீட் த்ரெட் வந்து ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்டுக்கு வந்து ரன் ஆகாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பனாக இருக்கிறீங்க, இல்லாட்டி ஓப்பன் ஆகி டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ driver.get கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ரௌசர் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ பேஜ் லோட் ஆகுது. ஓகே, ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சிம்பிள் கமாண்டு தான். ஓகே, ஸோ ஏதோ கனெக்ஷன் இஷ்யூ வருது, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த driver.getக்கு பதிலாக இன்னொரு மெத்தடும் இருக்குது பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு. அது வந்து driver.navigate.to. ஓகே, navigate.to. இதில் வந்து சேம் நம்மளுடைய ப்ரௌசர் URL பாஸ் பண்ண போதும். ஸோ இது வந்து உங்களோட டெசிஷன் தான். நீங்கள் navigate.to யூஸ் பண்ணலாம், இல்லை driver.get யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகே. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா driver.quit யூஸ் பண்ணுங்கள். க்ளோஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து quit யூஸ் பண்ணணும். quit யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் பர்டிகுலர் டிரைவர் மட்டும் க்ளோஸ் ஆகும், பர்டிகுலர் க்ரோம் டிரைவர் பேஜ் மட்டும் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓகே, செகண்ட் ஸ்டெப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜ் வந்து ஸ்மாலர் விண்டோவில் ஓப்பன் ஆகுதா, நம்ம அதை வந்து மேக்ஸிமைஸ் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே இன்பில்ட் கமாண்ட் வந்து driver.manage.windows. ஓகே, windows.maximize. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா என்னுடைய பர்டிகுலர் பேஜை வந்து மேக்ஸிமைஸ்ட் விண்டோவை ஓப்பன் பண்ணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் என்னோடய மேக்ஸிமைஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க? பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து டேட்டா என்ட்ரு பண்ணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து ஐடி யூஸ் பண்ணலாம். driver.find element. இல்லை 2 இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் எலமெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் லொக்கேட்டர், அதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து டேக் நேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை டாட் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியை வந்து நம்ம எங்கே போய் எடுக்கணும்? இப்போ நம்மளுடைய பேஜில் போய் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ நம்ம பேஜுக்கு போகலாம். ஸோ இந்த பேஜுக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐடி என்ன பாருங்கள்? யூசர் நேம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லொக்கேட்டர். ஓகே, ஸோ லொக்கேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்ன ஆக்ஷன் பண்ணணும்? டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணணும்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்பில்ட் கமாண்ட்னா சென்ட் கீஸ் என்ன பண்ணணும்னா இந்த கீ ஸ்ட்ரோக் அந்த வேல்யூவை வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து இன்புட் பண்ணும். ஓகே, ஸோ நம்மளுடைய யூசர் ஐடி என்ன? இப்போ இந்த பேஜுக்கு பார்த்திங்கன்னா டிஃபால்ட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூசருங்கிறது தான் அக்செப்டட் யூசர் நேம். ஸோ நம்ம இதை வந்து வேல்யூவாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் வந்து யூஸிங் ஐடி வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. செகண்ட் வந்து பாஸ்வேர்டு வேல்யூ என்ட்ரு பண்ணுவோம். ஸோ பாஸ்வேர்டு வேல்யூக்கு வந்து சேம் கமாண்ட் driver.find element by நேம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நேம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அதே தான், சேம் பேஜுக்கு வாங்க. அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு.
ஸோ பாஸ்வேர்டை இன்ஸ்பெக்ட் பண்ணும். இல்லாட்டி நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணி பர்டிகுலர் ஃபீல்டில் ஃபிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நேம், பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ நேம் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் டாட், இதுவும் டெக்ஸ்ட் ஃபீல்ட் தான். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சென்ட் கீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சாஸ். ஓகே, ஸோ கரண்ட்லி என்ன ஆயிடுச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம 2 லொக்கேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஐடி, இந்த செகண்ட் ஒன்று வந்து நேம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்பாத். ஸோ இதுக்கு இடையில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கேப் விடலாம். இல்லாட்டி வந்து சில நேரத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட் ரெஃப்ரெஷ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக கேப் டைம் யூஸ் பண்ணலாம். பட் நெவர் வந்து ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கேப் வந்து விட்றது பெட்டர். ஓகே, அதை நம்ம வெயிட் டாபிக் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் எக்ஸ்பாத் டாட் எக்ஸ்பாத். ஸோ இதுக்கு இடையில் என்ன எழுதணும், எக்ஸ்பாத் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஸோ எக்ஸ்பாத் எக்ஸ்ப்ரெஷன் எழுதுறதுக்கு நான் ஆல்வேஸ் வந்து எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா குரோம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து பர்டிகுலர் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பாத் எழுதினோன்னா அது கரெக்டானு செக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பாத் எழுத போகிறோம். ஸோ Ctrl F கொடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்துக்குள்ளது செகண்ட் டேகு ஐடி ஈக்குவல் டு லாகின் பட்டன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ண பாருங்கள், நம்மளுடைய எக்ஸ்பாத் வந்து என்டர் கொடுங்க, ஹைலைட் பண்ணும். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 of 1 அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பாத். இன்கேஸ் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா 3, 4 அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டை தான் அது வந்து செலினி வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து நம்ம டாட் இங்கே 1 செகண்ட் எக்ஸ்பாத். ஓகே, ஸோ எக்ஸ்பாத் டிஃபைன் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் என்னது நம்மளுக்கு பட்டன் கமாண்ட். ஸோ இது வந்து பட்டன். ஓகே, ஸோ பட்டன் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டன் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆக்ஷன் வந்து கிளிக் ஆக்ஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பாத் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண என்ன ஆகும், இந்த பட்டன் வந்து கிளிக் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பேஜுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் என்ன பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய லொக்கேட்டர் வந்து லிங்க் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு இடையில் இது வந்து கம்ப்ளீட் பேஜ் ரெஃப்ரெஷ் இருக்குது. நான் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ் கேப் வந்து விட்டுக்கிறேன். driver dot find element by dot link text. ஓகே, ஸோ லிங்க் டெக்ஸ்ட் லிங்க் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கரெக்டாக. ஸோ டாட் கிளிக் ஆக்ஷன் யூஸ் பண்ணி லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம மறுபடியும் அந்த பேஜுக்கு போகலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ நம்மளோட லிங்க் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஸ் லேப்ஸ் பேக் பேக். ஓகே, ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எது இருக்கோ அதான் வந்து கிளிக் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ லிங்க் டெக்ஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு சாஸ்லாஸ் பேக் பேக்குங்கிற. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும், நம்மளுடைய பேஜில் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து
இப்போ வந்து ஒரு பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் எதுவுமே இல்லை. ஸோ அகைன் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த பேக் டு ப்ராடக்ட்ஸுங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஸோ வந்து இதே இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி நான் திருப்பி வந்து இந்த பேஜுக்கு வந்து ரெகுலர் பேஜுக்கு வரேன். ஸோ ஐடி, ஸோ இதுக்கு இடையில் ஒரு பிரேக் கொடுத்துரும். இடையில ஒரு பிரேக் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ஐடி வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கேப்சர் பண்ணியிருக்கோம், பேக் டு ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லிங்க். ஓகே, ஸோ டாட் கிளிக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய ஒரிஜினல் பேஜுக்கு, அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்ஷியல் லிங்க் டெஸ்ட். பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் இந்த லிங்க் அதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாஸ் லேபுங்கிற பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, பட் இந்த பைக் லைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த பைக் லைட்டுங்கிறத வந்து பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் யூஸ் பண்ணி, ஸோ பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல் நேம் என்ன, சாஸ்லாஸ் பைக் லைட். ஸோ நான் இந்த பைக் லைட்டுங்கிறத மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, யூஸ் பண்ணி டாட் கிளிக், சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த செகண்ட் ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தாச்சு, ஐடி, நேம், எக்ஸ்பாத், லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீ இதை பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆகும், ஸோ பேக் டு ப்ராடக்ட்ஸ் இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணால் தான் எல்லா எலமெண்ட்ஸ்க்கு இருக்க பேஜுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேக் டு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சிஎஸ்எஸ் செலக்டர் எழுதலாம். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர் ஆக்சுவலாக இதுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டன் ஹேஷ் பேக் டு ப்ராடக்ட், அதாவது அடுத்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, சிஎஸ்எஸ் செலக்டருக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேக் நேம், ஹேஷ் சிம்பிள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ என்னோட ஐடி வந்து பேக் டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர் ரெடி. ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர் எக்ஸ்பாத் பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்ட் கான்செப்ட். அதை பற்றி நம்ம டீப்பாக வந்து ஒரு செப்பரேட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இது கஸ்டமைஸ்டு லொக்கேட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த லொக்கேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான எலமெண்ட்ஸை நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடிஸ் வந்து உங்களுக்கு யூனிக்காக இல்லை, நேம் யூனிக்காக இல்லை, டெக்ஸ்ட் யூனிக்காக இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து எக்ஸ்பாத் இல்லாட்டி பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஓகே, சாரி, எக்ஸ்பாத் ஆர் சிஎஸ்எஸ் செலக்டர். ஸோ சிஎஸ் செலக்டர் எழுதியாச்சு. ஸோ ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேக் நேம். ஸோ டேக் நேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணும். ஏன்னா ஸோ இன்புட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் டேக். ஓகே, ஸோ இன்புட்டுங்கிற டேக் வந்து ஒரு டெவலப்பர் வந்து எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குமே இன்புட்டுங்கிற டேக் தான் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து ஒரு டேக் நேமுக்கு வந்து நீங்கள் வெப் இது வந்து ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் எழுதலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நான் வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு பேஜில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்கையும் வந்து நான் இப்போ கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஏன், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக் நேம் என்னென்னு பண்ணணும், மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஜென்ரலாக. ஸோ ஏங்கிற டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, லிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா லிங்க்ஸுக்குமே பெரும்பாலும் வந்து டேக் நேம் வந்து ஏன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ இப்போ இந்த லிங்க்ஸுங்கிறதுல வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் லிங்க்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எத்தனை லிங்க்ஸ் இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். லிங்க்ஸ் டாட் சைஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு பேஜில் இருக்கக்கூடிய மல்டிபிள் எத்தனை லிங்க்ஸுங்கிறத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இது வந்து கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸாக இருக்கலாம், அது பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின். அது எப்படின்னா, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ் எத்தனை அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் டேக் நேம் ஏல இருக்கக்கூடிய எல்லா லிங்க்ஸையும் வந்து கேப்சர் பண்ணுங்கள் வெப் எலமெண்ட்ஸில். லிங்க் டாட் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இந்த பேஜ் வந்து கொடுத்துரும். ஓகே,
ஸோ ஃபைனலாக வந்து கிளாஸ் நேம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி த்ரெட் டாட் ஸ்லீப் driver dot find elements by dot class name. ஸோ கிளாஸ் நேம் வந்து நம்ம எது யூஸ் பண்ணணும், இந்த ஸோ நம்ம வந்து இந்த செக் அவுட் பட்டன் இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கார்ட் லிங்க் இதனோட கிளாஸ் நேம். ஓகே, ஸோ ஓகே டன் டாட் கிளிக். ஓகே, நம்ம ட்ரெடிஷ்னல் லொக்கேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி, யூசர் நேம்க்கு ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டுக்கு நேம் யூஸ் பண்ணியிருக்கேன், சப்மிட் பட்டனுக்கு எக்ஸ்பார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ பர்டிகுலர் ப்ராடக்ட் லிங்க் வந்து லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் வந்து பேக் டு ப்ராடக்ட்ஸ் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பேக் டு ப்ராடக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டேக் யூஸ் பண்ணி அந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்ஸோட கவுண்ட்டை வந்து எடுக்கிறேன். லிங்க்ஸை வந்து வெப் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் பேஸ்டாக நீங்கள் சைஸ் எடுத்துக்கலாம். வேறு என்ன பேராமீட்டர் பண்ணாலும் ஆக்ஷன்ஸும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ பர்டிகுலர் ஃபஸ்ட்டு லிங்க் அப்படி எடுக்கணும்னு நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவும் செய்யலாம். ஓகே, என்ஹான்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம அப்கமிங் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஷாப்பிங் கார்ட் அந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம லொக்கேட்டர்ஸ் பார்த்தாச்சு. பேசிக் செலினியம் கமாண்ட்ஸ், அதாவது குவிட், க்ளோஸ், லான்ச் பேஜை லான்ச் பண்ணுறது எப்படி, மேக்ஸிமைஸ் பண்ணுறது எப்படி, எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இது போக ஃபியூ மோர் கமாண்ட்ஸ் இருக்குது, வெயிட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம அப்கமிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். லெட்ஸ் ரன் திஸ் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு முன்னாடி க்ரோமோட ஏதாவது இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஐடி யூஸ் பண்ணிக்கோ, நேம் யூஸ் பண்ணிக்கோ. சப்மிட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ பேக் டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணணும். அடுத்து ஓகே, அடுத்து பைக் லைட்டுங்கிற லிங்க் கிளிக் பண்ணணும். திருப்பி பேக் டு ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்க் கிளிக் பண்ணணும். லிங்க்ஸோட கவுண்ட்டை வந்து உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் பண்ணிடும். செக் அவுட் பட்டனும் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு செக் அவுட் பட்டன் கிளிக் பண்ணது ஏன் டிஸ்பிளே ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெயிட் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து எரர் வந்திருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம வந்து லொக்கேட்டர்ஸ் இன் செலினியம் பார்த்தாச்சு, பேசிக் செலினியம் கமாண்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம வந்து வெயிட்ஸ் பற்றி பார்க்கலாம் அண்ட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் வளர்ந்து விடைபெறுவது நம்பராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். என்னோடய டியூட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை புரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.